ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவியோட அப்படின்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷன் நம்ம துருவிக்ரம், பசுபதி, அனுபமா பரமேஸ்வரன் இப்படி பலர் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் பார்க்கலாமா வேணாமா, இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோல ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, அவங்கள பெறலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த நம்மளோட இன்னொரு சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் கண்டென்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம அதிலேயே செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைசன் படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தூத்துக்குடியில ஒரு கிராமத்துல வந்து நம்ம துருவிக்ரம் வந்து பார்த்தா வாழ்ந்துட்டு வராரு. அவரோட அப்பா பசுபதி அந்த அக்கா ராஜேஷா விஜயனோட பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கபடி விளையாடணும் அப்படிங்கிறது, கபடியில ஒரு பெரிய லெவல் போகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசையா வந்து இருக்கும். அவரோட பிடி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி இவரை மேல கொண்டு வரக்கா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. பட் இவரோட அரகண்டான பிஹேவியர் வந்து எங்க வேணா பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படிங்கறதுனால பசுபதி வந்து இதை வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்றாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்பா அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கபடி மேட்ச்ல போய் விளையாண்டு தன்னோட லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகுறாரு. இதுக்கு நடுவில் என்னென்ன ஆச்சு, என்ன பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த பைசன் படத்தோட ஃபுல் கதையே. மாரி செல்வராஜ் படம்னாலே வந்து சோசியல் மெசேஜ் பிளஸ் அந்த படத்துல சொல்லப்பட்ட கேஸ்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதுல அதை மைல்டா பேசிட்டு இதுல கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பத்தி தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. கம்பேரிட்டிவ்லி அவரோட எடுத்த எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படமும் கடைசியில் எடுத்த வாழை படம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா அவர் மற்ற படங்கள்ல சொன்ன விஷயத்தை இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா மாரி செல்வராஜோட டைரக்ஷன் அந்த இந்த படத்தோட எடுத்துக்கிட்ட ஸ்டோரி தான். ஸோ மாரி செல்வராஜ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கர்ணனுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டாரு. பட் அந்த டைம்ல துருவிக்ரமோட சேர்ற டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா நம்ம உதயநிதிக்காக மாமன்னன் படம் பண்ண வேண்டியதா பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் பார்த்தா தள்ளி போயிருச்சு. இப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தா ரிலீஸ் ஆகுது. அண்ட் மாரி செல்வராஜ் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பீரியாடிக் டைம்ல நடக்கிற மாதிரின ஒரு படங்கள் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கு. கர்ணன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வாழை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் ஒரு டைம் மேல பீரியாடிக் டைம்ல நடக்கிற மாதிரி, அதாவது 2000க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 90ஸ்ல பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இப்போ தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த கதை பிளஸ் அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோட ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ்ல இப்போ செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த படத்துல எடுத்தப்பட்ட கதை அந்த இந்த டைம் லைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியா பார்த்தீங்கன்னா பூந்துட முடியுது. ஸோ அதுக்கேற்ற மேக்கிங் வந்து மாரி ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்ல போறது பாத்தீங்கன்னா பசுபதி தான். ஏன்னா பசுபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சது. ஸோ அவரோட ஆக்டிங் எவ்வளவு ஒரு வெர்சடைலான பிளேயர், வெர்சடைலான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு படம் பாக்குறப்போ உங்களுக்கு கிளியர் கேட்டா தெரியும். ஏன்னா எத்தனையோ படத்துல அவர் வந்து பார்த்தா பல வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய படத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் பாக்குறப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த மனுஷன் என்ன எந்த ரோல் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். அதனாலதான் நான் துருவிக்ரமுக்கு முன்னாடி இந்த பேரை பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் ஃபுல்லா வந்து பார்த்தா துருவிக்ரம் ஆக்டிங்கை விட நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப வெர்சடைலான அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வச்சது பார்த்தீங்கன்னா இந்த பசுபதியோட ஆக்டிங் தான். அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செம ஷைனிங்கா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த துருவிக்ரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த படம் ஒரு மாரி செல்வராஜ் படத்துக்குள்ள அவர் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்குன்னு எந்த ஒரு மாஸ் எலமெண்ட்ஸோ இல்ல ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த படத்தை கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து பாடி பிசிக்காவும் சரி அந்த எமோஷனலா கன்வே பண்றதாகவும் சரி அந்த 2-3 இடத்துல வந்து அவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ துருவிக்ரமுக்கு உண்மையாலுமே இது ஒரு மைல் ஸ்டோன் பிலிமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமையும். அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச மகான் ஆகட்டும், ஆதித்ய வர்மா ஆகட்டும், மகான்ல கூட விக்ரம்க்கு ஈக்குவலா பார்த்து நடிச்சிருப்பாரு. ஆதித்ய வர்மா ஒரு ரீமேக், அதை கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். இந்த படத்துல அவர் கொடுத்துக்கிட்ட அந்த கிட்டாங்கிற கேரக்டர் வந்து பார்த்தா சூப்பரா பார்த்தா அருமையா பார்த்து நடிச்சு கொடுத்திருந்தாரு. ஸோ மாரி செல்வராஜ் படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ் அப்படின்னா சொல்ல வேணும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஷைனிங்கா பண்ணா இருந்துச்சு. அண்ட் இது போக இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ராஜேஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் பார்த்தா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ் ஆகட்டும் இந்த ரொம்ப யதார்த்தமான கேரக்டரா வந்து அவங்களும் பார்த்தா பிளே பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இவங்களுக்கு ஒரு பிடி சார் கேரக்டர் ஒருத்தர் பார்த்தா நடிச்சிருப்பாரு. நிறைய படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அருவி மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய படத்துல நீங்க இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. நெகட்டிவ் ரோல்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு ஒரு மெயின் பாயிண்ட் அமைஞ்சு அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இது போக இந்த படத்துல லால் அண்ட் அமீர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா சிங்க் ஆகாத மாதிரி ஃபீல் ஆனாலும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி நம்ம மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாக்குறப்போ அந்த கேரக்டரோட 2 கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வில்லன்ஸே பாத்தீங்கன்னா கிடையாது. பட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்களோட ஐடியாலஜி பிளஸ் அந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு.
ஸோ ஒரு சில பேர் மாரி செல்வராஜ் ஜாதி படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் இந்த படம் பாக்குறப்ப அந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகாது. ஏன்னா இந்த படத்துல வில்லன்ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே சமம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெளிவா பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டர்ஸை போர்ட்ரேட் பண்ணி சூப்பரா சொல்லியிருப்பாரு. இதுல அமீர் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலா பாக்குறப்போ அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவர் வர பைக் ஆகட்டும், அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பாக்குறப்போ அந்த கத்தி முறக்கொண்டு அப்படியே பாக்குறப்போ வடச்சென்னையில பார்த்த ராஜன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல சூப்பரா பார்த்தா இருந்துச்சு. இந்த படம் 90s நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இருக்கிற அட்மாஸ்பியர், அங்க இருக்கிற அந்த டைம்ல இருக்கிற திங்ஸை வச்சு பார்த்தா சூப்பரா பார்த்தா கிரியேட் பண்ணிருப்பாங்க. லைக் அவங்க வீடாகட்டும், அங்க இருக்கிற ஃபுல்லா சுத்தி இருக்கிற கிராமம் ஆகட்டும், டிவின்னு காட்டுறப்போ தூர்தர்ஷன் டிவி காட்டுறதாகட்டும், அந்த இருக்கிற கபடி கிரவுண்டு, அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற மைக் செட், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சதாகட்டும், அதெல்லாமே இந்த சினிமோட்டோகிராஃபி பாக்குறப்போ உண்மையாலுமே அந்த டைம்ல ஒரு வாழ்ற அந்த டைம்ல இருந்து எடுத்த மாதிரின்னு ஒரு ஃபீல் வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சாங்ஸ் இந்த படத்துக்கு கொஞ்சம் சோல்ஃபுல்லா ரொம்பவே அமேசிங்கா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட பாட்டு எல்லாமே பிளேஸ் பண்ணதாகட்டும், அண்ட் தென் அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரதாகட்டும், அந்த எமோஷனல் லேயருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறப்போ கொஞ்சம் நல்லாவே அந்த மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டா கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் பதில் இந்த மாதிரி இவரோட ஒர்க்ல நிவாஸ் கே பிரசன்னா பேக்ரவுண்ட் ஒர்க்கும் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து அதிகமா நம்ம படத்துல நிறைய சின்ன சின்ன படத்துல பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். பட் இந்த ஒரு படம் அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ காம்போ மாரி செல்வராஜ் நிவாஸ் கே பிரசன்னா அப்படிங்கிற ஒரு நியூ காம்போ உண்மையாலுமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ண இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல சொல்லப்பட்ட ஐடியாலஜி வந்து பார்த்தா ஒரு சில டைலாக்ஸ்ல வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த டைலாக்ஸ் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நச்சுன்னு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா பார்த்தா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் எஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு சீக்வன்ஸ் வரும், அது பசுபதி எமோஷனலா ஒரு சீக்வன்ஸ் பேசியிருப்பாரு, அந்த விஷயமாகட்டும், அந்த போலீஸ் கிட்டையும் பசுபதி கிட்டையும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் வரும், அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல வர டைலாக்ஸ். அண்ட் தென் ஃபைனல் கபடி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், ஒரு அந்த இந்தியன் டீமோட கபடி கேப்டனுக்கும் அங்க இருக்கிற ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும். அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரெப்ரசென்டிங்காகவும் அந்த சொசைட்டி அந்த ஐடியாலஜியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் சூப்பரா பண்ண பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சம் ஆஃப் த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாக்குறப்போ லைக் அந்த ஹார்ட் டச்சிங் சீக்வன்ஸ் மாரி செல்வராஜ் படத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் தான். நிறைய ஹாண்டிங்கான ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க, லைக் நம்மளை பயன்படுத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியும். இது ஆல்மோஸ்ட் இந்த படம் பார்த்தா கொஞ்சம் ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்துக்கிறத மாதிரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிற அமீர் கேரக்டர், லால் கேரக்டர் எல்லாமே ரியல் லைஃப் இன்ஸ்பைர்டு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல ஒரு பஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாண்டிங்கா நம்ம மாரி செல்வராஜ் டெம்ப்ளேட்டட்ல ரொம்ப ரொம்ப ஹாண்டிங்கா பாக்குறதுக்கு இருந்துச்சு. அந்த ஏகப்பட்ட கலவரங்கள் இந்த படத்துல பார்த்தா காட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மள மைண்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன கலவரங்கள், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி தான் பார்த்தா ஃபீல் ஆச்சு. அண்ட் சின்ன சின்ன இடத்துல அந்த எமோஷனல் பே ஆஃப் கொண்டு வந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் திங்ஸ். அண்ட் இது போக படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படம் பாக்குறப்போ. ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இம்பாக்ட்லெஸ்ஸான ஒரு ரைட்டிங் தான். ஸோ மாரி செல்வராஜோட படங்களை எடுத்துக்கிறப்போ ஓரளவு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். லைக் கர்ணன்ல லால் சாகர சீன் ஆகட்டும், பரியரு பெருமாள் வர சீன் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தா கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா ஒரு சில சீக்வன்ஸ்ல மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஈவன் ஃபைனல்ல இவங்க கொண்டு போய் ஜெயிக்கிறப்ப கூட நமக்கு அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தா பெருசா பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியல. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கொஞ்சம் பெருசா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கதைக்குள்ளேயே போகாம கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வயலன்ஸா பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அமீர் அந்த லாலோட கதையை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கதையோட பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதில் அந்த ரெண்டு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா சின்ன சின்ன இடங்கள்ல பெரிய லேக் ஆகும். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி அனுபமா பரமேஸ்வரன் ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த படத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அவங்க ஆக்டிங்ல பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல சீன், ஒரு சின்ன சீன் வந்து வச்சிருப்பாங்க, அமீர்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. பட் அந்த ஒரு கேரக்டர் இந்த படத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபீல் பண்றப்போ இந்த கேரக்டர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஹீரோட அக்கா கேரக்டர் இருந்துட்டு போட்டோம். பட் இந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த கதையில எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் சில சீக்வன்ஸ்ல இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த படம் பிளாஷ்பேக் நரேட்டிவ்ல தான் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ படத்தோட ஒரு எல்லா விஷயங்களும் பிளாஷ்பேக்காக தான் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அதனால அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளா பாத்தீங்கன்னா இருக்கும்.
அண்ட் ஏகப்பட்ட சப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நிறைய வச்சு அதுக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் இந்த கேரக்டர் ஏன் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஓவர் டியூ ஆன மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. மொத்தத்துல இந்த பைசன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படம். இந்த சின்ன சின்ன குறைகள் இல்லைன்னா இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமாவா பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ மாரிஸ் ராஜா ஒரு படம் யூஸ்வலா எடுத்த ஸ்டைலை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் ஐ மீன் மற்ற படத்தை நான் குறை சொல்லல. ஸோ மாமன்னன் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த படம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் நோக்கி போகும். பட் அந்த மாதிரி போர் அடிக்காம இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாவே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாம போலாம். பட் செகண்ட் ஹாஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை என்கேஜிங்கா பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஸோ துருவ் விக்ரம்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு ஃபிலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நின்று பேசும். அண்ட் இந்த படத்தை பத்தி ஒரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமாவும் வந்திருக்க வேண்டிய படம். ஸோ மாரிஸ் ராஜ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தீபாவளி டைம்ல நம்மள அள வச்சிருவாங்களோன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி அள வைக்காம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா பைசன் படத்தோட என்னோட ரிவ்யூ. அந்த என்னோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த பைசன் படம் உங்களுக்கு பிடிச்சா இல்லையா, அண்ட் உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த நான் ஏதாவது விஷயங்களை மிஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்தை பற்றின உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம 11 பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுத்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பட்டன் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் ஸ்டார் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பை.